சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, அவருடைய ஆவி அங்க இல்லை. வேத வாசிக்கிறோம், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் பிரசங்கம் போயிட்டார். அவருடைய சரீரம் அங்க இருக்கிறார், அவர் ஆவி அங்க இல்லை. புரியுது உங்களுக்கு? சோ 1 யோனா 3 மீன் வைத்தது போல இயேசு 3 நாள் சரியா சரீரம் அங்க அடுத்த 3வது நாள் விடிய கால உயிர் தெரிஞ்சுட்டார், விழுந்துட்டார். நம்ம கணக்குக்கு வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்பட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கால, சோ கணக்கு 3 நாள் டைம் பார்த்தா ஆமா 40 ஹவர்ஸே வராது, 40 ஹவர்ஸே வராது, 2 டேஸ் கணக்கே வராது. பட் இருந்தாலும் நாள் கணக்கு 3 நாள் கணக்கு சரியா சோத்திரம் 3 நாள். கொஞ்சம் கடந்து போறேன், சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, ஆவியில போய் அங்கே பிரசங்கித்தார். மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு, அதுவும் அங்க வசனத்துல வருது, நோவா காலத்துல பிரசங்கம் கேட்காதவங்க கீழ்ப்படியா போனவங்க அவர்களுக்கு ஆவியில் பிரசங்கித்தார் என்று வேதத்தில் நாங்க வாசிக்கிறோம். அன்பு தேவ சொன்னவன் கர்த்தருடைய பிள்ளைகளை சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு கிடக்குது, அப்பவும் ஆவியில போய் பிரசங்கம் பண்றாரு. கடைசி வார்த்தை புரியும் நினைக்கிறேன். சரீரம் கொண்டுட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, ஆனாலும் தன் ஆவியில பிரசங்கிக்கிறார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. சின்ன தலைவில இருந்தா ஊழியத்தை விட்டுறோம், சின்ன வயிற்றில இருந்தா ஊழியத்தை விட்டுறோம், சின்ன தொண்டவில இருந்தா ஊழியத்தை விட்டுறோம். அவங்க அனுப்பிடலாமா, இவங்க அனுப்பிடலாமா, நான் வரலன்னு சொல்லிடலாமா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாமா. அது சார் அடக்கவே பண்ணப்பட்டாச்சு, ஆவியிலும் போய் பிரசங்கம் பண்றாரு. அந்த வார்த்தைக்கு வாங்க. சின்ன சின்ன காலத்தை ஊழி தள்ளி போடுறீங்க, ஊழி செய்யாம விட்டுறீங்க. ஊழி எதுக்கு நம்ம செய்யணும்? அது 3 நேரம் ஊழியர் இருக்கிறாங்கல்ல. சுவிசேஷத்தை பிரசங்கம் எல்லாரும் கொடுத்த கடமை. நீ பெற்ற அனுபவத்தை கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கிற மனுஷன் ருசித்து பாச்சு சொல்லு